Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிள். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கிய செய்திகள் அப்படின்னு வந்து கொண்டிருக்க, இன்றைய முக்கிய செய்தி அல்ல, தலைப்பு செய்தி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒற்றை லைன் தான். இன்று பிரதமர் மோடி வந்து நேற்று இரவே வந்து விட்டார். இன்று காலை இங்கிருந்து பாண்டிச்சேரி சென்றார். அங்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கு அரசு நிகழ்ச்சி மட்டும்தான், ஏன்னா மொத்த பாலிடிக்ஸையும் தமிழ்நாட்டுக்கு வச்சிருந்தார். தமிழகத்திற்கு தஞ்சாவூர் டு மதுரைன்னு வந்து மதுரையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் பங்கேற்று பல ஆயிரம் கோடிக்கான திட்டங்களை துவக்கி வைத்தார். 8 ரயில்வே ஸ்டேஷன் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் வந்து புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அம்ருத் பாரத் ரயில்களையும் துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல திட்டங்கள், மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் செய்திருக்கிறார். சென்னை பீச்சிலிருந்து எக்மோர் வரையிலான புதிய ரயில் தடத்திற்கும் இன்று வந்து ஒப்புதல் வழங்கி அவர் திறந்து வைத்ததை பார்த்தோம். இதுபோல பல திட்டங்கள் முடித்து திருப்பரங்குன்றம் சென்றார். ரொம்ப பெயர் போன இடம், நம்ம அறுபடை வீடுகளில் முதல் வீடு. சமீபத்தில் ரொம்ப இன்னும் பெயர் பெரிதாக எல்லோராலும் உச்சரிக்கப்பட்டது. எல்லாருடைய ஃபோக்கஸும் பார்வையும் அங்கு திரும்பியது. தீபத்திற்காக குரல்கள் எழுந்தது. அந்த இடத்திற்கு சென்று அங்கு வந்து முருகனையும் வழிபட்டார். அதன் பிறகுதான் பாலிடிக்ஸ் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசினார், இல்லை முழங்கினார். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான திமுக மீதான ஒரு அப் ஆண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உரையாக இருந்தது. இதில் பல விஷயங்கள் இருந்தது. இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு நம்மோடு நமது விவாதிப்பதற்காக, விளக்குவதற்காக, பின்னணி தகவலை சொல்வதற்காக நமது ஆசிரியர்கள் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸ் அப்படின்றது பிரதமர் மோடி மட்டும்தான், இன்றைய என்டிஏ கூட்டம் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அதை பற்றியே பேச வேண்டியதே நிறைய இருக்கிறது. 7 சென்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே அதான். அதிரடியில் என்டிஏ பார்க்குறோம். பெரும் கூட்டம். முதல்ல மதுராந்தகம் அப்படின்னா இன்னைக்கு மதுரை பெரும் திரளான கூட்டம். மதுரையில் தெற்கு மண்டலத்தில் எது வீக்குன்னு ஒரு காலத்தில் இந்த என்டிஏக்கு சொல்லப்பட்டதோ அதில் வந்து வேல்யூ அடிஷனாக திரு டிடி உள்ளிட்ட எல்லோரும் வந்த பிறகு முதல் முறையாக தென் மண்டலத்தில் ஒரு மாநாடு போல காட்சியளிக்கிறது அப்படின்றது போல இருக்கிறது. திருப்பரங்குன்றம் விசிட்னது எல்லாமே இருக்கிறது. அதிரடியில் என்டிஏ. ஒரு 5-6 விஷயம் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சி மட்டும்தான் அப்படி இல்லை, அதில் வந்து அரசியலும் கலந்தார் பிரதமருங்கிற பார்க்குறோம். அதுலேயே காங்கிரஸ் அரசு வந்து புதுச்சேரி எப்படி ஒரு ஏடிஎம் மாதிரி பயன்படுத்தி அங்கே வந்து பணம் எடுக்கக்கூடிய இயந்திரமாக வந்து பண்ணாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது வந்து அங்கே அரசியலும் கலந்து பழைய காங்கிரஸ் அரசையும் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அரசையும் வந்து கம்பேர் பண்ணி நிறையா சொன்னார். ப்ளஸ் அவர் இன்றைக்கி துவக்கி வைத்த திட்டங்களில் எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர், என்னுடைய தாய்மண்ணாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று. அந்த தனிப்பட்ட நன்றியும் சேர்ந்து கலந்து. ஏன்னா எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அது வந்து அப்படி ஒரு பஸ் ஸ்டாப். திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுங்கிறது வேறு மாரப்பாளையம் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதாரண பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அது பஸ் ஸ்டாண்டே மாவட்ட தலைநகரத்தில் அந்த மாதிரி தான் எங்கள் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். அங்கே வந்து 2 பிளாட்ஃபார்ம் தான். இந்த பக்கம் நடுவில் ட்ரெயின், இந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா நானும் போய் பார்த்தேன், அது வந்து ஒரே ஜெகஜோதியாக போயிட்டு வந்து நம்ம ஸ்டேஷன் தானே அப்படின்னு பார்க்கிங்கே அவ்வளோ பெருசாக போட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ இடம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து எங்கள் ஊருக்காரங்களாலே அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல. என்ன பாஸ் நம்ம ஸ்டேஷன் தான், நம்மளாம் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் வந்து வண்டி நிப்பாட்டி அப்படி போவோமே, இப்போ வந்து பார்க்கிங் வண்டியை போடுறாங்க. பார்க்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருக்குது. வந்து அது வந்து பெரிய அந்த மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற நான் கண்கூடாக பார்க்குறேன். அதோட தனிப்பட்ட முறையில் நன்றி. இந்த பக்கம் நம்ம வந்து வரும்போது திருப்பரங்குன்றத்தில் சாமியை கும்பிட்டு நேரடியாக அரசியல் இறங்கினார். இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய உற்சாகம். அதில் வந்து இன்றைக்கி பேசின திரு அன்புமணி ராமதாஸ், திரு டிடி வித்யானந்தன், திரு எடப்பாடி பழனிசாமி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருமே வந்து நீங்கள் சொன்ன அந்த அப் அண்ட் ஆன்டேல வந்து ஏறி அடித்து பயங்கரமாக பண்ணாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து களப்பிரர் காலம் போல தமிழ்நாடு வந்து ஒரு இருண்ட காலத்தை சந்திக்கிறது, அந்த இருண்ட காலத்துக்கு ஒரு முடிவு வந்து வரக்கூடிய மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறாருங்கிறத குறிப்பிட்டார். சமூக நீதிக்கான அடையாளம் வந்து மத்திய பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் அப்படிங்கிறத 3 முக்கியமான நகர்வுகளை மையப்படுத்தி ரோஹிணி கமிஷன் உட்பட 27 ஜாதிவாரி கணக்கீடு முதல்ல அமல்படுத்தியதே ஒரு பாஜக அரசு அப்படின்னு என்டிஏன்னு சொல்லாம பாஜக அரசுனே சொல்கிறார் பீகார் அரசு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே முன்னிறுத்தி வந்து எவ்வளவு முக்கியமான விஷயங்களை செய்தாருங்கிற
மேடையில் குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு அவருடைய பார்வையில் வந்து விளக்குனாரு. தென் வந்து பாரத பிரதமர் வந்து அடித்து துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் விட போட்டு வந்து மாஃபியா கவர்மெண்ட், மாஃபியா மாடல் அப்படிங்கிற அளவு கொண்டு போய் நிப்பாட்டினார். இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை, நல்ல கூட்டம், சரியான கூட்டம். அந்த வெயில் முழுசாக இறங்கி இருக்கல, அந்த வெயில் இறங்காத ஒரு சந்தர்ப்பத்திலே கூட ஒரு கடுமையான கூட்டம், மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஏற்பட்டது. ஏற்கனவே எல்லோருமே அந்த குறிப்பிட்டது போல வடமண்டலத்தில் மதுராந்தகத்திலையும் தென்மண்டலத்தில் வந்து மதுரையிலையும் வந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வந்துச்சு. திண்டுக்கல்லேருந்து திருநெல்வேலி வரைக்குமான எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருந்தாங்க. அதில் பிஜேபிக்காரங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னாலும் அதிமுகவுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அங்கே பங்களிப்பு இருந்தாலுமே, எல்லா கட்சிகளும் இருந்தாலும், அதர் தன் பாமக எல்லா கட்சிகளும் பெரிய இருந்தாலும் பிஜேபியோட கேடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால தான் பாரத பிரதமர் உற்சாகமாகி இந்த மாற்றம் வேண்டும் என்பதை உங்கள் கண்களில் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பிஜேபிக்காரங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணும். அதில் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார். 2 மாதத்தில் முதலமைச்சராக போகிறாங்கிறத எல்லாருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மேடையில் பேசுகிறவங்க அந்த மாதிரி இடத்துல ஏடிஎம்கே காரங்களுக்கு இணையாக அல்லது ஒரு பட்டு கூட அந்த மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸாக்டாக நம்மளால் அதை ஃபில்டர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிஜேபி பிரசன்ஸ் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்து ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, தென் மாவட்டங்களில் பலவீனமாக இருக்குதோ போல அப்படின்னு. தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக பலவீனமாக இல்லை, மேலும் பலமடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் வருவங்கனால சொன்னேன். அங்கே காந்தி வென்றதுலேருந்து எல்லாருமே இங்கேருந்து போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே செல்லூராஜ்லேருந்து எல்லாருமே நிறைய வென்றிருக்கிறாங்க. வந்து ஒரு குறைவான அளவில் வெல்லலை, அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக, ஏன்னா அது வந்து ஒரு கோட்டையாக இருந்தது. அதுதான் நம்ம பார்க்கணும். பலவீனமாக இல்லை, கோட்டையாக இருந்துச்சு. திமுக அங்கே நுழைய முடியாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னார் இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருமே வந்து பெரிதளவு நம்பி இருந்த இடங்களாக தென் மாவட்டங்கள் இருந்தன. அதை வந்து பிறகுதான் வந்து கொங்கு மண்டலம் அதில் ஜாயின் பண்ணிச்சு. முதல்ல இருந்து ஆண்டிப்பேட்டில் தான் அவங்க போட்டிடுவாங்க. திண்டுக்கல் பை எலெக்ஷன் தென் மாவட்டங்கள் வந்து ஏடிஎம்கே பேசின், ஏடிஎம்கே கோட்டை, அந்த கோட்டை அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கோட்டை அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஒரு சிறிதல் வந்துச்சு. பட் வந்து பலவீனப்பட்டுள்ள அப்பயுமே கூட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம். அது இந்த மாதிரி மீண்டும் இப்போ அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றம், பாஜக, அதாவது பலமடைந்த பாஜக, அது எல்லாமே சேர்ந்து வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான இருப்பது. அது அந்த கிரௌடு, அந்த அவர்களுடைய உற்சாகம் எழுச்சி அதில் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதிரடியில் என்டிஏங்கிறது வந்து சரிதான் இன்னைக்கு கூட்டத்துக்கு. பட் அதில் ஒரு கேள்வியோட நான் அதை முடிக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு பொதுக்கூட்டமாக வைத்து அவர்கள் பண்ண போறாங்களா, இல்லை அது வந்து நெரேட்டிவ் செட்டிங் உட்பட 360 டிகிரி டைமென்ஷனில் டிஎம்கே கொண்டு இருக்க போகிறாங்களா, ஒரு $1 மில்லியன் கேள்வி அங்கே அப்படின்னு நிற்கிறது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய பிரச்சாரத்தை நம்ம துவக்கி விட்டோம், முதல் கூட்டத்தை மதுராந்தகத்தில் போடுறோம், 2வது கூட்டத்தை மதுரையில் போடுறோம், டிஎம்கேல செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கேல நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க இளைஞரணி மாநாடுங்கிற பேரில் போடுறாங்க, மகளிரணி மாநாடுங்கிற பேரில் போடுறாங்க, பூத் ஏஜென்ட்கள் பாகமுகவர்கள் மாநாடு போடுறாங்க, இப்போ கோயம்புத்தூரில் போட்டாங்க, இங்கே வட சென்னையில் போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க போடாமல் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சாரம் தானே, அது வேறன்னு உங்களுக்கு. ஸோ அவர்கள் வந்து கூட்டங்களை காட்டிக்கொண்டே மறந்துடக்கூடாது நம்ம. அதனால இவர்கள் வந்து பாரத பிரதமர் வருவார், அமித்ஷா வருவார், அப்போ ஒரு கூட்டம் போடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், கூட்டங்களால் ஈவெண்ட்களால் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் அவரே, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் குறிப்பிட்டது போல அத்தனை பேரும் சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக, ஒற்றுமையாக இருந்து பண்ணால்தான் இந்த என்டிஏ வந்து ஒரிஜினலான அதிரடியாக இருக்கும். இல்லாட்டி அந்த பிம்பம் மட்டும்தான் இருக்கும், உண்மையான அதிரடி இல்லாமல் போயிடலாம். அதிரடி அப்படின்னு சொல்லும் போது வருகிறது சரவடி. திருப்பரங்குன்றத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக இன்று குரல் கொடுத்திருக்கிறார். நேரடியாக திருப்பரங்குன்றத்திற்கே சென்று வழிபட்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி திருப்பரங்குன்றத்திற்காக உயிர் நீர்த்த திரு பூர்ணச்சந்திரன், தீக்குளித்த திரு பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மனைவி, மகளோட பேசி உரையாடி வந்திருக்கிறார். இரங்கல் தெரிவித்திருக்கிறார். முருக பக்தர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு லிட்டரலி ஒரு போர் முழக்கம் போன்ற ஒரு துணி அதில் தெரிஞ்சதுன்றதை பார்க்குறோம். டீப் பிரெத் எடுத்து அவர் பேசினதை பார்த்தோம். டெல்லியில் இருந்து வந்த பாரத பிரதமர் அவருக்கு வந்து இந்த விஷயம் புரிந்திருந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இந்திய தலைவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்திருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த விஷயத்தை பொதுவெளியில் பேசி உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் அத்தனை யார் இந்த பூர்ணச்சந்திரன்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்க. என்ன தெரியுது பூர்ணச்சந்திரன் சொன்னார், யார் என்ன கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அப்படி அந்த பூர்ணச்சந்திரன் ஆடியோ வெளியிட்டு இந்த பிரச்சனைக்காக என்னுடைய முருகனுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்ற முடியாத நிலைமை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திமுக நடந்த கூட்டத்துக்கு பின்னாடி மேடைக்கு பக்கத்தில் உயிர் நிறுத்து தியாகம் வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்க எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இறக்குறேன்னு சொல்லி இறந்த பிறகு இந்த என்டிஏ தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். முத்துக்குமார் மரணத்திலேயோ, அனிதா மரணத்திலேயோ, இதற்கு வேறு மரணங்கள்லேயோ வந்து
திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகள் எந்த அளவுக்கு அதை வந்து பெரிய அளவில் வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, அதை எப்படி ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றினாங்கிறது நம்ம கண்கூடா பார்த்தோம். அனிதா மரணம் எப்படி வந்து ஒரு வேவ் கிரியேட் பண்ணுச்சு, முத்துக்குமாருடைய தீக்குளிப்பு தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நெருப்பை பற்ற வைத்தது, அந்த மாதிரி உண்மையான தீ அப்பதான் பரவிச்சு. அதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தமான ஒரு குரல் வந்து ஆமா இல்ல இப்படி நடந்துருச்சு, முத்துக்குமார் இப்படி இறந்துட்டா, அப்படியே இப்படி அனிதா அப்படின்னு தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வேதனையை வந்து அது கொண்டு சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த அவருடைய கூட்டு அவங்களுடைய சிந்தனையில வந்து பகிர்ந்துக்கூடிய, அது வந்து கூட்டணியா கூட இல்லாட்டா கூட நிறைய கட்சிகள் சித்தாந்த ரீதியாக அவங்களுடைய பகிரக்கூடிய கட்சி அப்படி வந்து இல்ல நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சியிலுமே கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பூர்ணச்சந்திரனுடைய தீக்குளிப்பு, அவர் உயிர் தியாகம், அது செய்யவே கூடாது, ஏற்கவே முடியாது, நம்ம எந்த சொல்லணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அது ஏற்க முடியாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தியாகத்தை, ஒரு தீக்குளிப்பை வந்து என்டிஏ கட்சிகள் சரியாக பயன்படுத்தினவா, அதை வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா? பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற பெயரை வந்து திருப்பரங்குன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தாம வேற எங்கேயாவது யாரா சொன்னா அது பூர்ணச்சந்திரன் யார் தெரியுமா? அனிதா அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு அனிதா தான் இன்னைக்கு கணக்குல, முத்துக்குமார் சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு அப்படி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் பூர்ணச்சந்திரன் அப்படின்னா எந்த பூர்ணச்சந்திரன் கேட்பாங்க. பூர்ணச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாரு, அவரான்னு கேட்பாங்க. அப்ப அந்த பூர்ணச்சந்திரனுடைய தீக்குளிப்பை, இந்த உயிர் தியாகத்தை கொண்டு போய் சேர்த்தார்களா இந்திய கட்சிகளை இங்கே இருக்கிறவங்க அப்படிங்கிற கேள்வி. அது வந்து அதிமுக இருந்து பாஜக இருந்து அத்தனை கட்சிகளுமே உள்ள போறதும். ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த செய்தி மிக சரியாக கொண்டு சேர்ந்திருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவரையும் அதை உள்வாங்கி இருக்கிறார், அதை வந்து திரும்பி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ வந்து திருப்பரங்குன்றத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியது எல்லோருமே கொடுக்க வேண்டியது. அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக, பாரத பிரதமராக மட்டுமில்ல, ஒவ்வொரு குடிமகனாகவும் கொடுக்க வேண்டிய குரல். அது வந்து என்னன்னா ஒரு சாதாரண அடிப்படை, நான் அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னா தான் தீங்கு. உங்களுடைய மதத்தில் என்ன செய்யணும், அந்த மதத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கவே கூடாது. ஆனா என்னுடைய மதத்துக்கு இருந்த உரிமையை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் வந்து புதுசா ஒன்று கேட்டா என்ன ஆளாளுக்கு ஒன்றா கிளம்புறீங்க, அப்ப நீ என்ன கொண்டு கேட்பீங்க, அவங்க கேட்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து சில புதிய கோயில்கள் உருவாகும், சில புதிய சர்ச்சுகள் மசூதிகள் உருவாகும். அது வந்து போக்குவரத்து பல காரணங்களுக்காக எடுப்பாங்க, அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆயிரம் ஆண்டுகளாக என்னைக்கும் தெரியாத அளவு காலத்துல இருந்து, அனாதி காலத்துல இருந்து இருந்த ஒரு விஷயத்தை திடீர்னு நிப்பாட்டுறாங்க, நம்ம கேட்டு சண்டை போட்டு நீதிமன்றம் போய் வந்து விட கொடுக்க மாட்டேறாங்கன்னு அப்பதான் இந்த குரலை வந்து அவர் எழுப்புறார். வந்து ஒரு நியாயமான குரல் புரிஞ்சு கொண்டிருக்கு. பாரத பிரதமர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த பற்ற வைத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சரி. அது இன்னும் வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. அது வந்து இன்னொரு மதத்துக்கு எதிரான விஷயம். திரு இனிகோ இருதராஜ் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து பித்து பிடித்த மதவெறி கூட்டமோ ஏதோ ஒன்று கூட்டம் வருது, ஜாக்கிரதையா இருங்க, மதுரையில் கூட்டம் முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஒண்ணுமே தெரியல, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை இந்த கூட்டத்திலேயோ இதற்கு முன்னாடியோ இந்த தலைவர்கள் யாராவது பேசியிருந்தாங்க? பாரத பிரதமர் பேசியிருந்தாரு, எதிர்கட்சி தலைவர் பேசியிருந்தாரு, அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தாரு, யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கூட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு முறை கூட குரல் கொடுத்தது இல்லை. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து பித்து பிடித்த மதுரை கூட்டம் அப்படி எப்படி சொல்லுவாங்க? மதுரையில் வந்து போடுது தீபம் ஏற்று, அதுல என்ன தீபம் ஏற்று கோரிக்கைங்கிறது இப்போ வந்து ராமரவிக்குமார் வந்து வழக்கு போட்ட அப்புறம் தான் அந்த பிரச்சனையே இருக்குதா? அது நூற்றாண்டு கால வழக்கு இல்லையா? மாறி 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 தீர்ப்பு வந்தது இல்லையா? பழைய பிரிட்டன் லண்டன் வரைக்கும் போன கேஸ் இல்லையா? அப்போ வந்து அந்த வழக்கு திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இந்துக்கள் அவர்களுடைய உரிமையை கேட்கிறாங்க. ஒரு நாளுடன் தர்காவுக்கு எதிரான ஒரு குரல் கூட எந்த பெட்டிஷன் இருந்தது இல்லை. தர்காவுடைய லேண்ட் இல்லாம வரையறுக்கப்பட்டதா இருந்துச்சு. அப்ப வந்து இது வந்து ஒரு மத சாயம் பூசுறதுக்கான ஒரு குரல் புரியவே இல்லை. நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம திரு TR பாலு அவர்கள் வந்து நேரடியாக ஒப்புக்கொண்டு சொல்கிறார், நான் எல்லாம் அமைச்சராக இருந்தபோது எவ்வளவு கோயில் அடிச்சிருக்கோம் யாருமே கேட்கல அப்படின்னு. புரிஞ்சுக்கிறோம், ஒரு சாலை விரிவாக்கம் பண்றதுக்காக கட்டமைப்பு பணிகளுக்காக பண்றாங்க, சரி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது வந்து ஆயிரம் ஆண்டான பழமையான கோயில், வளமையான சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. கார்த்திகை தீபத்தின் போது ஏற்றக்கூடிய ஒரு மலை, அதுக்கும் இந்த தர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தர்காக்காரங்க இது வரைக்கும் ஆச்சரியப்பட அவர்களுடைய இடமும் அவர்களுடைய வரையறை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அது எப்பயுமே இருக்குது, வந்து பிரிச்சே வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மேப்ல வந்து நீங்க அதே திருப்பரங்குன்ற மலையில தர்காவுக்கு சொந்தமான இடம் எவ்வளவு, படிக்கட்டு எவ்வளவு என்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு சென்டிமீட்டர் கூட இவர்கள் யாரும் கேட்கல. அப்போ இருக்கிற விஷயத்துக்கு எப்படி அப்ஜெக்ட் பண்றாங்க, அதை எப்படி ஒரு மதவாத விஷயமா பாக்குறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். பாரத பிரதமர் சரியான திசையில கொண்டு போய் லேண்ட் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, அடுத்துதான் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முக்கியமான விஷயங்கள் வந்து நிற்கிறது. இதுவும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நிதின்றது எங்களுக்கு தரவே இல்லை அப்படின்னு உதய நிதியிலிருந்து தயா நிதியிலிருந்து ஏகப்பட்ட நிதிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க இன்னைக்கு வந்து பல திட்டங்களுக்கு துவக்கி வைத்து அதை தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு என்னெல்லாம் செய்தோம், யூபி அரசாங்கத்திற்கு பிறகு நாங்களெல்லாம் என்ன செய்தோம், 2014 முன்பு எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருந்தது, மதுரவாயல் விஷயத்திலிருந்து உங்களுக்கு எலிவேட்டர் கார் இருந்து இங்கே எல்லாமே எப்படி நடந்தது அப்படின்றத
ஒன்னொன்னையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஜல்லிக்கட்டு விஷயத்திலிருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு, தமிழகத்திற்கு என்னெல்லாம் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து, தமிழுக்கு செய்ததிலிருந்து தனது அரசின் திட்டங்களை பட்டியல் போட்டிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்க? திருப்பி திருப்பி டிஎம்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண அதை பாஜக உடைக்க முயல்வது இம்முறை சக்சஸ்ஃபுல்லா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், முதல்ல இந்த மாதிரி கூட்டங்களோட அந்த இந்த விஷயத்தை முடிக்கிறாம நெரேட்டிவ் செட்டிங்கில் கொண்டு போகணும். அதை பாரத பிரதமர் சரியாக செய்கிறார். இங்க இருக்கிறவங்க சரியா செய்யறாங்கிற கேள்வி மட்டும் தான் நிற்குது. இன்னைக்கு வந்து இந்த ஒதுக்கீடு வந்து இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் இல்லை. இன்னைக்கு பிரதமர் போட்ட பட்டியல் இன்னைக்கு காலையில் வெளியான பட்டியல் கிடையாது. அப்பா இப்போ தானப்பா கொடுத்துருக்கீங்க, பட்ஜெட் இன்னைக்கு தானப்பா வந்திருக்கு, நாங்கள் இப்போ தானப்பா சொல்ல முடியுங்கிற விஷயம் இல்லை. இன்று காலையே 4400 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான திட்டங்களை துவக்கி வச்சிருக்காரு. மரக்காணம் பாதையிலிருந்து எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன் 8.8 கோடி ரூபாய் திட்டத்திலிருந்து 4400 கோடி ரூபாய் திட்டங்கள் வந்து இன்று மட்டுமே கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி 100 இந்த பட்ஜெட்லேயே நமக்கு வந்து ரயில்வே அமைச்சர் சொன்னார் வந்து 7500 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் மட்டுமே ரயில்வே திட்டங்களுக்கு, 60,000 கோடி ரூபாய்க்கு மேல ரயில்வே திட்டங்களுக்கான பட்ஜெட் தமிழ்நாட்டில் இப்ப கரண்ட் 35,000 கோடி ரூபாய்க்கு மேல ரயில்வே திட்டங்கள் இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு வந்து 60,000 கோடி சிங்கிள் ஸ்ட்ரோக்ல கொடுத்தாங்க. இது எல்லாமே கவுண்டா பார்க்குறோம். இதுபோக பாரத பிரதமர் கொடுத்தது இந்த மதுரவாயில் திட்டம் வந்து எவ்வளவு வருஷமா பெண்டிங் இருந்துச்சு, நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது 100 விஷயங்களை பெரும் பட்டியல போட்டார். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள், தமிழ் பெருமை, செங்கோல் மாதிரியான விஷயங்கள் வந்து பிரைடு, அதை விட்டுருங்க. நம்ம அது வந்து அது எப்பயுமே பாரத பிரதமருக்கு தனிப்பட்ட அன்பே இருந்திருக்கு. நம்ம வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் வந்து தமிழ் பேசுறாரு அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து G20ல அங்க இது வச்சதுல இருந்து நடராஜர் சிலை வைத்து G20ல நம்ம வந்து பாரத் மண்டபம் அப்படிங்கிறது கட்டணும். பாரத் மண்டபங்கிறது புதுசாக அதற்காகவே கட்டப்பட்டது. அந்த பாரத் மண்டபத்துடைய முகப்புல நடராஜர் சிலை வைக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? ஒண்ணுமே ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கலாம்ல. நீங்க வந்து சும்மா இந்துத்துவாவை திணிக்கிறதா அவங்க நோக்கம்னு வச்சிருந்தா சிவலிங்கத்தை வச்சுக்கலாம். அது காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்திருக்குமே. நடராஜர் வந்து எங்களுக்கு எங்க நிற்கும்? தென்னாடுடைய சிவன் இல்லையா? அப்ப நம்முடைய ஆள் சொல்லி நம்ம நிக்கிறோம் இல்லையா? அப்ப இது வந்து ஏன் வைக்கிறாரு பார்க்கிறோம். செங்கலை கொண்டு ஏன் பாராளுமன்றத்தை மக்களவை சபாநாயகருடைய சீட்டுக்கு மேல பக்கத்தில் அவரோட உயரமாக வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு ஹைட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட லான்ச் பண்ணாருன்னு நம்ம கூட பார்த்தோம். இது பிரைடு ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் 27 பைசா அப்படிங்கிறதுல இருந்து எய்ம்ஸுக்கு வரவே இல்லைங்கிறது மாதிரி வந்து ஒரு தொடர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதான் டிஎம்கே பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். டிஎம்கே வந்து மாஸ்டர் ஆஃப் நெரேட்டிவ்ஸ். அவங்க வந்து நெரேட்டிவ்ஸ்ல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ அது கவுண்டர் நெரேட்டிவ் பண்றதுக்கு வந்து திரு நரேந்திர மோடி பியூட்டிஃபுல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாடி வந்து ஒரே காலத்தில் ட்ரெண்ட் வந்து ட்விட்டர் சொல்லி கோபேக் மோடி வந்துச்சு. கோபேக் இப்போ ஏன் கோபேக் மோடிலாம் வர்றதே இல்லை? ஏன்னா கவுண்டருக்கு வந்து இவங்க கோபேக் ஸ்டாலின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ட்ரெண்டிங்ல போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்தாங்கப்பா, இது இங்க வந்துட்டாங்கப்பா, அவங்க நம்ம என்ன பண்ணோங்கிற அவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்கள வேற போடுங்க. அப்ப நெரேட்டிவ்க்கு கவுண்டர் நெரேட்டிவ் மட்டும் தான் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து திமுக பியூட்டிஃபுல்லா ஒரு நெரேட்டிவ் பண்ணு. காமன் மென்ட்டே நீங்க போய் கேளுங்களேன். நீங்க நம்ம சர்வே போட்டு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 55-60% பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஆமாங்க கொடுக்கல, ஆமாங்க கொடுக்கல. இந்த 5000 ரூபாய் காசு வந்து ஸ்டாலின் கொடுத்தாரு, இந்த மாசம் 1000 ரூபாய் காசு ஸ்டாலின் கொடுத்தாரு, பஸ்ல வந்து ஃப்ரீ வந்து ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்னா 80 கோடி மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு 2 கோடி ரேஷன் கார்டுக்கு 5 வருஷம் ஃப்ரீயா வந்து முழுக்க முழுக்க ஒரு பைசாவோட செலவு இல்லாம மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீடுல ரேஷன் கொடுத்தாங்க. எங்க போய் சேர்ந்திருக்கு உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்நாட்டில் 2 கோடியே 19 லட்சம் ரேஷன் கார்டுக்கும் 5 ஆண்டுகளுக்கு 1 ரூபா செலவு இல்லாம கொடுத்தது மத்திய அரசு. மாநில அரசு அதில் 1 ரூபா பங்களிக்கல. மொத்த ரேஷன் பொருட்களையும் மத்திய அரசு கொடுத்துச்சு. இது எங்கேயா போய் சேர்ந்திருக்கா? இது யாருக்கா தெரியுமா? முத்ரா லோன் தேடி தேடி கூவிக்கு கொடுத்தாங்க. யாருக்கா தெரியுமா? தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமர் சொல்றாரு 3 லட்சம் வீடுகள் இன்னும் சாங்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க 6 லட்சம் வீடுகள் கொடுத்தாச்சு. 3 லட்சம் வீடுகள் சாங்ஷன் பண்ணா அதுக்கு சர்வே கூட பண்ணல, இடம் கூட பார்க்கல, ஆள் கூட பார்க்கல, ஐடென்டிஃபை பண்ணல, எல்லாத்தையும் அப்படியே 3 லட்சம் பேருக்கு வீடு கிடைச்சிருக்காதா? யாருடைய நிதி? அப்ப பாரத பிரதமர் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிதியை இங்கிருந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்களான்னு நீங்க எப்படி எல்லாத்தையும் மேல இருக்கிற பார்த்துக்கூட மேல இருக்கிற பார்த்துக்கூட பாரத பிரதமர் வந்து அவர் சொல்லுவாருன்னா எப்படி இருக்கும்? அவர் பாதி இங்கிலீஷ்ல பேசுவாரு, மீதி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதோட ரீச் எப்படி இருக்கும்? பாரத பிரதமர் இருக்கக்கூடிய ரீச், அவருக்கு இருக்க ரீச் அது தாங்கும். ஆனா அதை தாண்டி எவ்வளவு கொண்டு அப்ப இங்க இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் இப்ப திருமண பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கடைசி முனை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுல செஞ்சிருக்காங்களா? பின்தங்கி இருக்காங்க தான் சொல்லணும். நிதி தரவில்லையாங்கிறத அவர் வந்து அழகா குறிப்பிட்டு சொல்றாரு. 2009 to 2014 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது 800 கோடி ரூபாய் சம்திங் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 7000 கோடி ரூபாய் 2026-27 பட்ஜெட்ல 7000 கோடி ரூபாய் ரயில்வே கொண்டு கொடுத்துரும். கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு இவருடைய பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான விஷயம் வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகரிச்சது. இது எங்கேயா கொண்டு போய் சேர்த்துருக்கோமா? அப்ப யார் கொண்டு போய் சேர்க்கணும்? அவர்களுடைய இயக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு ஓட்டு வேணும். ஆனா என்ன நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்கன்னு அப்ப யோசிக்க வேண்டியிருக்கல. அதுல வந்து பாரத பிரதமர் மிகச்சரியாக எபோ அவரேஜ் ரேஞ்சில் செயல்படுறார். தமிழ்நாட்டு என்டிஏ அதே அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்கிறது ஒரு கேள்விதான்.
பட் ஆனால் இன்னைக்கே கூட்டத்தில் திரு இபிஎஸ் பார்க்குறோம், அவர் சொல்றாரு தமிழகத்திற்கு கோடிகளை கொடுத்திருக்கிறார் மோடி அப்படின்னு புகழாரம் சொல்லியிருக்கிறார். பெரிய பட்டியலை போட்டார் இபிஎஸ். அதிமுக அரசு என்னெல்லாம் செஞ்சது, மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சது. நாங்கள் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வாங்கினோம். இந்த வருஷம் அந்த 5 வருஷத்துல ஒன்றா இது இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பெரிய பட்டியல் போட்டார், மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு, எய்ம்ஸ் கூட பெரிய பட்டியல் போட்டார். ஆனா இதை கொண்டு போய் சேர்த்தீங்களான்னு நான் கேட்கிறேன். இது வந்து பாரத பிரதமர் கூட்டத்தில் எல்லாருமே நல்லா பேசுறாங்க. பட் திரு அன்புமணி அவர்களும் சொல்றாரு, அன்புமணி அவர்கள் வந்து நீர் மேலாண்மைக்கு அதிகமா மோடி சொல்றாரு. சமீபத்தில் திரு அண்ணாமலை சொன்னாரு, இப்ப தமிழகத்துல ஜிடிபி அதிகம் சொல்றீங்க, 80 PLI திட்டம் மத்திய அரசு கிளியர் பண்ணாங்கன்னா அதுல 46 வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, அதுலயே நீங்க சொல்ல மாட்டீங்கன்றாங்க. சோ ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது? உங்களுக்கு அதுல நிறைவு வந்துச்சுன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். இல்ல ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது? அதான் இன்னைக்கு பாரத பிரதமர் வந்தாரு, டிடிவி சூப்பரா பேசினாரு, அன்புமணி சூப்பரா பேசினாரு, இபிஎஸ் சூப்பரா பேசினாரு, எல்லாமே டேட்டாவோட பேசுறாங்க, பியூட்டிஃபுல் ரைட். அப்புறம் அடுத்து அதுதான் அங்க கேள்வி நிற்கும். இதை வந்து திமுகல தமிழக முதலமைச்சர்ல இருந்து, துணை முதலமைச்சர்ல இருந்து, அக்கா கனிமொழில இருந்து, அண்ணன் RS பாரதி வரைக்கும், TR பாலு வரைக்கும் கிளிப்புள்ள மாதிரி வாய் ஓயாம திரும்ப 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 சொல்லுவாங்க. யார் ஒருத்தரும் கவுண்டர் கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் அப்பா வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாம சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் போய் நிக்கிறாங்களா, அதை கொண்டு போய் சேர்த்தாங்களா? நான் சொன்னேன், எப்பயுமே உங்கள்ட்ட பல முறை சொல்லிருக்கேன், unless until the purpose is fulfilled, attempt வந்து will not give any yield. நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை, நடந்ததா முடிஞ்சதா இல்லை. அதுல திமுக நெரேட்டிவ்ல பியூட்டிஃபுல்லா, நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கீழே போய் கேட்டு பாருங்க, தமிழக மக்கள்கிட்ட 100 பேர்ட்டு கேட்டு பாருங்க, 60 இருந்து 70% பேர் ஆமா மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. நம்ம இந்த கேள்வி சர்வேல எப்பயுமே கேட்டு இருந்திருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60% மேல வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னா, நிதி கொடுக்கலாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க அப்படி? ஏன்னா மத்திய அரசு திட்டம் எது, மாநில அரசு திட்டம் எதுனே தெரியல மக்களுக்கு, அதை பிரிச்சு சொல்ல. அப்ப இதெல்லாம் நம்மளோட பங்களிப்பு இருக்கிறது, கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அப்ப அதை யார் கொண்டு போய் சேர்த்துக்கணும்? நீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது. அப்ப நீங்க என்டிஏ கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? மூளை முழுக்கலாம் இந்த எலெக்ஷன் சீசன்ல கூட கொண்டு போய் சேர்க்கல, வேற எப்ப சேர்ப்பீங்க இருக்கு. ஓகே, கேள்வி தொடர முக்கியமான விஷயம், பிரதமருடைய அரசியல் ரீதியான நேரடி ஒரு முக்கிய சில தாக்குகள் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மதுரை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தது, அதனாலே என்னவோ மதுரை மேல திமுக பெரும் கோபம், மதுரையில ஒரு மாஃபியா ராஜை கொண்டு வந்தாங்க. அது மட்டுமா, மேயர் பார்க்குறோம், அவங்களுடைய மதுரை மேயர் வந்து கரப்ஷன் சார்ஜஸ்ல ரிசைன் பண்ணார் அப்படின்றத மாற்றப்பட்டாங்க பார்க்குறோம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒண்ணா பார்த்துறோம். அவர் வந்து மதுரை, அதாவது மதுரை மண்ணில் பேசுறாங்கனால தென் மாவட்ட மக்கள், பின்னாடி காங்கிரஸ் வேற குறிப்பிடுறாரு, காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டே வர மாதிரி, காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலம், காங்கிரஸ் இல்லாத ஒழிச்சு கட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் முதல்ல. அதனாலே என்னமோ காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாடு வந்து பழி வாங்கிருச்சு, புறக்கணிச்சு, எதுவுமே பண்ணல. அதே மாதிரி தான் திமுக சொன்னார். மதுரை உட்பட தென் மாவட்டங்கள் எப்பயுமே நாங்கள் சொன்னீங்களா, பலமான பலவீனமான சொன்னேன் பார்த்தீங்களா, தென் மாவட்டங்கள் எப்பயுமே வந்து அதிமுகவுடைய கோட்டை, அது வந்து தேசிய ஜனநாயக கோட்டை அன்னைக்கு மாறி இருக்கு. அப்படிங்கும் போது அதனால தான் வந்து இவங்க பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஊழல் நடந்துருக்கிறது குறிப்பிட்டாரு, மாஃபியாவை நடக்கிறாங்க, வன்முறை நடக்குது, பயங்கர நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல வந்து இந்த வெட்டுக்கூத்து வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அரசியல் பழிவாங்கல், அரசியல் படுகொலை எப்படி போயிட்டு பார்க்குறோம். அதுல ரொம்ப சரியா மதுரையிலேயே மதுரை மேயரே அவருடைய கணவர் உட்பட பெரும் கூட்டமே வந்து வரி வசூல், இந்த 4 வருஷத்துல வரி வசூல்ல அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வரியை எப்படி இவர்கள் தனியா ஒரு பில் அடிச்சு, இவங்க தனியா ஒண்ணு போட்டு, இவங்க வசூல் பண்ணி, இவங்க போட்டு, நீங்க வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் பில்லு போட போறோம், 2,000 ரூபாய் மாமல் கொடுங்கிறது வேற விஷயம். 10,000 ரூபாய் பில்லே நான் போட்டு நான் வசூல் பண்ணி நீங்க கொடுக்காம போறது, இது உங்களுக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய விபரீதங்கிறது யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொண்டு போய் பாட்டி நீதிமன்றம் தலையிட்டு மேயருடைய கணவர் அப்படின்னு பெரும் பஞ்சாயத்தானதை பிரதமர் குறிப்பிட ரொம்ப சரி. அது வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பிரதமர் சரியா தான் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாஃபியாவோட நிக்கல, ட்ரக் மாஃபியாவை அவர் வந்து அண்டர்லைன் பண்றாரு. தமிழகத்துல ட்ரக் மாஃபியா இருக்கிறது, டாஸ்மாக் வரைக்கும் இது நடக்குதுன்றத பாக்குறோம். பெண்கள் வந்து எவ்வளவு அவதிப்படுறாங்கிறத குறிப்பிடாரு. அது வந்து பெண்களுடைய கண்ணீர், அது வந்து சாதாரண நான் வந்து ஒரு சகோதரனாக இருப்பேன் அப்படிங்கிறத குறிப்பிடாரு. எங்களுடைய என்டிஏ கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பெண்களுடைய பாதுகாப்பு உத்தரவு கொடுக்க முடியும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல காவல்துறைங்கிறது எப்படி இருந்துச்சு. அப்ப நம்ம பாக்குறோம், இந்த கஞ்சா வந்து நம்ம பலமுறை ஏற்கனவே நம்ம பேசினதுதான், கிராமங்கள் தோறும் சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் கூட வந்து இந்த கஞ்சா போய் போறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பணக்கார பசங்க 4 பேர் வச்சிருப்பாங்கிறதா முன்னாடி இருந்தாங்க. கஞ்சா இருந்திருக்கு, கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு அறிமுகமாச்சுன்னு சொல்றான். ஓவர் அப்படி இல்லை. ஆனால் இது எப்படி பரவி விரவி ஒரு குக்கிராமம் வரைக்கும் போய் நிற்கிற கருணப்பாங்க. அப்போ வந்து என்ன கணக்கில் போய் நிற்குது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வந்து திமுகவில் இருந்த சாதி உட்பட பல சந்தர்ப்பங்கள் பார்க்குறோம், நம்ம வந்து பல பிரமுகர்கள் பார்க்குறோம். அப்போ வந்து இது பெண்களுடைய கண்ணீர். இன்னைக்கு நம்ம 2 நாள் முன்னாடி செய்தி பார்த்தோம், கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 2.5 வயது
வயது குழந்தையை வந்து பாலியல் வன்முறை செய்து படுகொலை செய்ததாக ஒரு நிர்வாகி கைதாக இருந்தார் பார்க்குறோம். இது மாதிரியான ஒரு பல சந்தர்ப்பங்களை வந்து குறிப்பிட்டு தான் அவர் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, டாஸ்மாகில் பிரச்சனைகள் எப்படி இருக்குது, அப்போ மதுவும் கஞ்சாவும் எல்லா பக்கம் போய் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு வித்துடும். அப்போ பெண்களுடைய பாதுகாப்பு நாங்கள் நிற்கிறாரு. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுடைய பாதுகாப்பும் மதுவும் கஞ்சாவும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் கவலையாக இருக்கின்றன. அதை அட்ரஸ் பண்ணியிருக்கார் பிரதமர். கச்சத்தீவு, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட காங்கிரஸ் மீதான தவறுகளையும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறார் பிரதமர். இது எப்படி? இல்லை, அதுதான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாடு, அதாவது நான் பார்க்குறேன் 52, 57, 62, 67 4 தேர்தல்களை இந்தியா முழுக்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். பார்லிமெண்ட்லேயே அவங்க தான், இதுலேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் எல்லாம் ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக வந்து 67 வந்து அண்ணா தலைமையில் காங்கிரஸ் வந்து காலி பண்ணப்பட்டு அப்புறம் இந்தியாவில் பல மாநிலங்கள் அவங்க இல்லாமல் போனான்னு பார்க்குறோம். அது பிரதமரே பல முறை குறிப்பிட்டாலும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி இழந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வருதுங்கிறது பெரும்பாடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது தமிழ்நாட்டில் வந்து கண்முடா நடந்துருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு வந்து அடிப்படையாக சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியில் இருந்தபோது தான் திருமதி இந்திரா காந்தி அங்கே இருந்தபோது தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அரசமைப்பு தெளிவாக சொல்கிறது, இந்தியாவுடைய எல்லையை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வேணும். ஒரு பகுதியை சேர்ப்பதற்கோ ஒரு பகுதியை நீர்ப்பதற்கோ நம்ம வந்து ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கின்றன, கண்காணாத ஆள் இல்லாத மனிதர் நடமாட்டம் இல்லாத தீவுகள். அது நம்ம மேப்ல சேர்க்கறதா நீக்கிறதா ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அது பாராளுமன்ற ஒப்புதலோட இத்தனை மணி இருக்கு, இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு நாட்டிக்கல் மைல்ல இருக்கு, நீங்க விஷயத்த சொல்லி பேசி செய்யணும். அப்படி எதுவுமே இல்லாம ஒரு நோட்டிபிகேஷன்ல கொண்டு போய் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்ப திமுக அரசு இருந்துங்கிற பார்க்கணும். திமுக அரசுக்கு அதுக்கு எவ்வளவு தெரிஞ்சு நடந்ததுங்கிறத நமக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ ஆக்ட் போட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்து பார்க்கணும். தமிழக முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது, திரு அமரர் கருணாநிதி அவர்களுக்கு அது தெரியும், இந்திரா காந்தி அவர்கள் வந்து இருந்தாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அது முடிவெடுத்துங்கிற பத்தி இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இதை பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதை குறிப்பிட்டார். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு, இதே மதுரை மண்ணுடைய ரத்தத்தில் ஊர்னது. மதுரை மண்ணுக்கு மட்டுமில்ல, நீங்க வந்து வேலூர்ல இருந்து திருச்சியில இருந்து தமிழ்நாடு முழுக்க திருப்பத்தூர் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க புதுக்கோட்டை பகுதியில் உட்பட எல்லாரும் கூடியது. மதுரையில வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு, அலங்காநல்லூரும் பாலமேடும் நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டா பேசப்படும். அந்த மண்ணில் இருந்து சொன்னா 2013 டிஎம்கே கவர்மெண்ட் ஜெயராம் ரமேஷ் நினைக்கிறேன், அவர் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த நோட்டிபிகேஷன்ல தான் காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியல வந்து காளை மாடு சேர்க்கப்பட்டது. பார்பாரிக் கேம் அப்படின்னு சொன்னாரு, காட்டுமிராண்டித்தனமான விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இதை செஞ்சது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்ப கூட்டணியில் இருந்தது யாரு? திமுக. அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருந்தபோது அதிமுக ஆட்சியில ஆர்டினன்ஸ் கொண்டது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இஃப் ஐம் நாட் ராங் 4 துறைகள் ஒரே நாளில் கையெழுத்து போட்டு பண்ணாங்க. அது வந்து அது 4 துறைகள் வந்து 4 டிபார்ட்மெண்ட் ஒரே நாளில் கையெழுத்து போட சாத்தியமா நீங்க யோசிச்சு கவர்மெண்ட்டை பார்த்தவங்களுக்கு அது ஒரு கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய 4 டிபார்ட்மெண்ட் கையெழுத்து வாங்க முடியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேபினெட்ல மினிஸ்ட்ரியில 4 டிபார்ட்மெண்ட் 4 நினைக்கிறேன் 4 மினிஸ்ட்ரியில ஓவர் நைட்ல கையெழுத்து வாங்கி ஆர்டினன்ஸ் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பார்த்தோம். ஜனவரி மாதம் 17-18 தேதி வாக்கில் அது நடந்த விஷயம் பார்த்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அக்கறையும் பற்றும் பாசமும் கொண்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குமா? திமுக காங்கிரஸ் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து ஜல்லிக்கட்டை தடை செய்கிறது. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு வந்து திரும்ப வந்து காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலாம் மாற்றி வச்சுட்டு கொண்டு வந்தாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லாம் போய் இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் தடையெல்லாம் போட்டுருச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை தடை பண்ணி போடும்போது நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தடையை மீறி சட்டமாக்கணும்னா எவ்வளோ வேலை பார்த்துக்கணும்னு பார்த்துங்க. அப்போ சட்டமாக்கிறதுக்கு 4 துறைகள் வந்து அவசர கையில் வேலை பார்த்தாங்க. அப்படித்தான் அந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படுது. அதன் மூலமாக தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டுதோறும் எந்த குழப்பம் இன்னும் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு. அப்போ யார் காரணங்கிறது ரொம்ப தெளிவாக பட்டியல். இது தடை செய்யப்பட்டதுக்கு யார் காரணம், அந்த தடையை நீக்கியது யார் அப்படிங்கிறது தெளிவா சொன்னார். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். ஜென்ரலா அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கும், பல போட்டி இருக்கும், அவர் யார் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்படி ஒரு போட்டி நான் பார்த்ததே இல்லை, திமுக மட்டும்தான் ஊழல் பண்றதுக்குலாம் ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொழில நேரடியாக கிடைக்கிறார். தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிம்பாங்களா, அதில் வந்து அவர் சொல்றது வந்து அமைச்சர்களுக்குள்ள இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, டெல்லியில் அது நடக்குது. பாரத பிரதமருடைய தலைமையில் கேபினட் கவர்மெண்ட்ல கேபினட் மினிஸ்ட்ரிஸில் நிறைய துறைகளுக்குள்ள நடக்குது பார்க்குறோம். நிதின் கட்கரி அவர்கள் வந்து தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் வந்து ஒரு தனி ராஜாங்கம் போல நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய அது வந்து ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சாலைகள் போறதுல வந்து பாத்தீங்கன்னா விடாம அவருடைய ரெக்கார்டு அவரே பிரேக் பண்ண ஓடிட்டு இருக்காரு. தரைவழி போக்குவரத்துல சரக்கு போக்குவரத்து மட்டும் தான் இருந்துச்சு. அது பயணிகள் போக்குவரத்து கப்பல் வழி போக்குவரத்துல வந்து சரக்கு போக்குவரத்து மட்டும் தான் பெருசா இருந்துச்சு. அதே கூட்டுறது மட்டும் இல்லாம நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தெல்லாம் சொன்னார், அதை நம்ம பாரத பிரதமர் சொன்னார், காமராஜர் துறைமுகத்தெல்லாம் சொல்லி குறிப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி மட்டுமே இல்லாம அதுலயே பயணிகள் போக்குவரத்துக்கான நம்ம இப்ப பாக்குறோம், நம்முடைய நாகப்பட்டினம் இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கான நம்ம பயணிகள் போக்குவரத்து நடந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு ஃபெரி சர்வீஸ். எக்ஸாக்ட்லி. இத மாதிரி வந்து நிறைய விஷயங்களை புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கங்கையிலேயே வந்து உள்ள ஒரு விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்களை புதுசா எக்ஸ்ப்ளோர் நிதின் கட்கரி பண்றாரு.
அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காரு, பியூஷ் கோயல் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஐரோப்பாவோட உடன்பாடு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரலாறு காணாத பட்ஜெட் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு, இது மாதிரி ஒவ்வொரு ஆப்வியஸ்லி நக்சல் முகத்து வந்து மார்ச்சுக்குள்ள பண்ணி சொன்னாரு, இல்லாமலே போயிட்டாங்க. அதாவது இந்தியாவில் ரெட் கார்டு உங்களுக்கு நம்முடைய தர்மபுரி வரைக்கும் இருந்துச்சு, நேபாளில் ஆரம்பிச்சு பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் வந்து நேரக்கில் வந்து நம்முடைய தர்மபுரி வரைக்கும் ஆந்திராவில் தெலுங்கானா இதை வந்து ஒரு 4 மாவட்டம், இன்னும் சொல்ல போனால் அது 2 மாவட்டம் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. 4 மாவட்டம் அதிகபட்சமாக நீங்கள் சொன்னா அந்த மாதிரி சத்தீஸ்கர்ல ஒரு 4 மாவட்டத்துக்குள்ள குறுக்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. டெய்லி காலில் ஒரு 4 பேரா சரண்டர் அடையிற பார்க்குறோம். ஒன்று கொல்லப்பட்டாங்க, அப்படி சரண்டர் அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ எவ்ரி அதர் மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. எங்க ஊர்ல நாங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி அமைச்சர்களுக்குள்ள கடுமையான பணி புரியறதுல வேலை பார்க்கறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நான் முந்தினா இங்க வந்து ஊழல் பிரச்சாரம் வருது அப்படின்னு சொல்லி ஊரில் வந்து ஒருத்தர் வந்து போட்டி போடுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே வந்து திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். திருச்சியில் நினைக்கிறேன், திருச்சியில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சருடைய துறையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவரும் பேரை குறிப்பிடல, இவரும் பேரை குறிப்பிடல. அந்த மாதிரி ஒவ்வொருலையும் வந்து கேஷ் இது ஜாப் அப்படின்னு வந்து ஒன்னொன்றுக்கும் டாஸ்மாக் உட்பட பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த ஊழல் புகார்கள் இருப்பது உண்மை. இந்த வந்து அடுத்த கட்டமாக நடவடிக்கை ஏதாவது இருக்குதாங்கிறது கேள்வி. நம்ம இப்போதான் திரு கே நேரு அவர்கள் மீது வந்து கடுமையாக போராடி வந்து ஒரு எஃப்ஐஆர் கொண்டு வராங்க. நம்ம ஏற்கனவே வந்து 2 நாள் முன்னாடி நம்ம பேசுனது போல இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, இவர்கள் மீது புகார் இருக்குது. இந்த 3க்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கணும். அது இருக்கு அப்படின்னா திரும்பி பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகார்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் தமிழ்நாட்டில் போய்கிட்டு எந்த மக்கள்கிட்ட போயிட்டு சார் தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கானா, அப்போ ஊழல் இல்லாமல் எங்கே சார் இருக்கும், எல்லா இடத்துல இருக்கிறது தானே சார் இருப்பாங்க. அப்போ இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ஆமாம் கட்டாயம் எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படி மையமாக சிரிப்பாங்க. அப்போ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து மத்திய அரசுக்கும் சேர்ந்து இணையான பங்கு இருக்குது. எந்தெந்த வழக்கெல்லாம் ஈடிட்ட வருதோ, எந்தெந்த வழக்கெல்லாம் சிபிஐட்ட வருதோ, அவர்கள் அதை துரிதங்களை விசாரிச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து நம்ம வந்து கன்விக்ஷன் ரேட்டை வந்து கூட்டுறதுக்கான முயற்சி பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து தே ஆர் சீரியஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவர்கள் சொல்லக்கூடிய ஊழல் புகார்கள் நம்புவாங்க. டாஸ்மாகில் ஊழல் நடக்குதானே, டாஸ்மாக் பக்கமே போகாத ஆமா அது இப்படி இல்லாமல் இருக்கும் பாரு. அது வந்து ரொம்ப வினோதமான புகார்கள்லாம் வருது. ஒரு பேரலல் டாஸ்மாகே வந்து இயங்குதுங்கிறால சொல்றாங்க. நம்ம வந்து மொத்தமாக 100 பாட்டில் இருக்குன்னா அது 50 பாட்டிலாம் கடைக்கானது, 50 பாட்டில் வெளிக்கானுங்கிற அளவுக்கு மேலே சொன்னாங்க. அந்த இன்டென்ட் உள்ள போடுறதுல வந்து அது பயங்கரமான முறைகள் நடக்குது. ஒரே புகார் மக்களோட வந்துருக்க பார்க்குறோம். அது இடியிலேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து மாறி வந்துட்டே இருக்கு. பட் வெதர் தெர் இஸ் அன் ஆக்ஷன், அது நம்ம முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு எஃப்ஐஆர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போட்டது வேற ஏதோ காரணங்களுக்கு, அப்போ அதில் இடி வந்து அந்த எஃப்ஐஆர் வச்சு உள்ள வருது, வந்து கடகடன் நகர்த்தி கொண்டு போனீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேஸ் மாதிரி ஆயிராம இவர்கள் வந்து மத்திய அரசு மத்திய புலனாய்வுகள் எங்கெல்லாம் உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கும், அங்கே நுழைஞ்சதை துரிதப்படுத்தினா தான் தே ஆர் சீரியஸ் அபவுட் இட் நினைப்பாங்க. இல்லைன்னா இது வந்து வழக்கமாக தேர்தலுக்கு போது எல்லாம் மாற்றி சொல்லிக்கிறதானாங்க அப்படிங்கிற மாதிரி நின்று. இதில் நீங்கள் பெயர் எடுக்காமல் திமுக அமைச்சர்களை மோடி சாடி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு இடத்துலையும் பெயர் எடுக்காமல் ஒரு விஷயத்தை சொன்னார். நான் இல்லை எங்கள் அப்பா வந்தாலே கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே சிலர் பேசுகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியல, நான் எவ்வளோ டெமோக்ரஸியாக இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ புரியுது. அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு திரு உதயநிதி அவர்கள் மோடியில் அவரோட அப்பா வந்தாலும் பண்ண முடியாதுன்னு, இதே போல் அவர் முன்பு கூட பார்த்தோன்னா இது ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் முன்பு சென்னை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து சென்னை வெள்ளத்துக்கு நிதி பற்றிய இதில் இதே உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை பார்க்கும். இப்போ பிரதமரை பார்த்தே சொன்னார். பிரதமர் பெயர் எடுக்காமல் எனக்கே நீங்கள் எவ்வளோ ஒரு நாட்டு எவ்வளோ டெமோக்ராட்டாக இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ ஜனநாயகவாதியாக இருக்குன்றதை நீங்களே எனக்கு ஒரு தெரியாமல் சொல்லிட்டீங்க. வேறு எந்த நாட்டிலே வந்து ஒரு பிரதமரை பார்த்து நீ இல்லை உங்கள் அப்பாவே அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து எங்கேயுமே நடக்க முடியாத விஷயம். அப்போ வந்து அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமைச்சு கொடுத்த நம்ம அம்பேத்கர் உட்பட பெரிய அந்த குழு வந்து அதுதான் வந்து செமஞ்சிருக்கு, யாரும் பயப்பட வேண்டியது. அண்டு நீங்கள் எனக்கு இல்லை எங்கள் அப்பா கூட பயப்பட மாட்டீங்கன்னு சொல்கிற மூலமாக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மற்ற அரசியல் தலைவர்களுக்கு நம்ம பேசிட முடியாதுன்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் உட்பட யாருமே நம்ம பேச முடியாத நிலைமை வந்து பார்க்குறோம். அதை தான் அவர் சொல்கிறார். பட் வந்து அது எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாலும் யாரை பற்றி சொன்னாலும் நம்ம அதை எப்பயுமே ஏற்கிறது. நம்ம வந்து நான் உங்களுக்கு பலமுறை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம தரக்குறைவுன்னு கூட சொல்லக்கூடாது, ரசக்குறைவுன்னு சொல்லணுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்போ வந்து தனிப்பட்ட விதமான தாக்குதல்கள் எப்பயுமே கிடையாது. 2 கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட்ஸ் அங்கே. அப்போ அவர்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு மோதும் போது அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கலான ஒரு சண்டையாக தான் இருக்கும், அதோட பர்சனலான ஒரு சண்டையாக மாறக்கூடாது. இது போன்ற அவசரங்கள் வந்து இருக்கும். அதை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறார், அவருடைய கவனத்துக்கு வந்திருக்கு, அதை வந்து அவர் பதிவு பண்ணுறாருன்னு நம்ம கம்யூனிட்டாக பார்க்குறோம். பாலிடிக்ஸ் இருக்குன்றப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து என்டிஏ ஆட்சி அப்படின்னு பிரதமர் திட்டவட்டமாக அழுத்தி சொல்கிறார். திஸ் இஸ் தி டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷன், ஒன்லி என்டிஏ கேன் பிரிங் த சேஞ்ச், நெக்ஸ்ட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட், கோட் அண்ட் கோட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எப்படி பார்க்கலாம்?
ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பாடு பாட்டெல்லாம் போட்டு ஸ்டார்டிங்ல உலகநாயகன் ஆரம்பிச்சு இதுல வந்து உலகநாயகன் வந்து ஒருத்தர் தான். அதில் வந்து நீங்கள் வந்து உலகநாயகங்கிற பேரை வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், நீங்கள் மாற்றி கொடுக்க முடியாது. நீங்கள் விஸ்வகுருன்னு நீங்கள் வந்து பேரை கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து வந்ததை பார்த்தோம். வந்து அடுத்து என்டிஏ ஆட்சி அப்படின்னா அது வந்து அவ்வளோ சுலபம் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டஃப் கேம் வெயிட்டிங். திமுக கடுமையாக களப்பணி ஆற்றுகிறது. காங்கிரஸ் வந்து திமுகட்டேருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம வந்து ஏஎன்ஐக்கு வந்து கிரீஷ் ஒடங்கர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் வந்து அவர் நிறைய அதிருப்தி குரல்களை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் 25 சீட்டு கேட்டிருக்கிறோம், சாரி அவங்க எங்களுக்கு 25 கொடுக்குறேன்னாங்க, அது எங்களுக்கு 10வது சொல்லிட்டோம், எவ்வளோங்கிற நம்பரை நாங்கள் சொல்ல மாட்டோம், அது அவங்களே சொல்லட்டும். ராஜ்யசபாலாம் அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்திலே வாங்கக்கூடிய இடத்துல ராஜ்யசபாவில் இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நாங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய வல்லமை என்ன, பலம் என்னங்கிறத தாவேகா புரிஞ்சிருக்குது. தாவேகாவுடைய திறமையை நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட முடியாது அப்படின்னு இதெல்லாம் வந்து அவர் சொல்லும்போது எங்களுக்கு வந்து இதில் நாங்கள் வந்து சொல்லிட்டு அவங்க இன்னும் பதில் சொல்லலை. யார் காங்கிரஸ் டிஎம்கே அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் எங்களுக்கு நான் 25 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு வருத்தம் தான், நாங்கள் கூடுதல் சீட்டு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோன்னு அந்த பாலை முழுமையாக திமுக கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அப்போ திமுக வந்து நம்ம பார்க்குறோம் குட்டி குட்டி கட்சியெலாம் கடற்கடன்னு அவங்க வந்து முடிச்சுட்டே போய் 1-2 முடிச்சுட்டே போனதை நம்ம பார்த்தோம். பெரிய கட்சிகள் அடுத்த கட்டமாக முடிக்கிறதுக்கான விஷயங்கள் பார்க்குறாங்க. அவர்கள் வந்து ப்ளஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, பாகமுகர்கள் மாநாடுன்னு அவங்க ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க பார்க்குறோம். அப்போ வந்து இது வந்து ஒரு 360 டிகிரி ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் எலெக்ஷனுங்கிறது. நம்ம பணம், அதிகாரம், படைபலம் பார்க்குறோம். இது பொது தேர்தலில் அரசு ஊழியர்களுடைய ஆதரவு வந்து பெரும்பாலும் அநேகமாக ஒரு பக்கமாக நிற்குங்கிற பார்க்குறோம். அவர்கள் தான் அநேகமாக தேர்தல் அலுவலராக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட் அமையணும் அப்படின்னு நினைச்சா அவர்கள் வந்து கூட்டங்கள் போட்டால் பத்தாது, அவர்கள் வந்து இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே பல பேரில் சொன்னது போல திமுக ஆட்சி தொடர்வதோ அதிமுக ஆட்சி வருவதோ இது ஒரு கேக் வாக் அல்ல. இது வந்து ரொம்ப டஃப் கேமாக இருக்க போது. திரு விஜய் அவர்களுடைய ஓட்டு பிளவு வந்து ரொம்ப முக்கியமான கேமாக இருப்போது. காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டிலிருந்து வெளியேறிச்சுன்னா அது வேற கேம். பட் அவங்க திமுக கூட தொடர்ந்தாங்கன்னா என்டிஏக்கு வந்து சவால் காத்திருக்கிறது ஒரு சுலபமான விஷயமாக இருக்க போவதில்லை. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் எல்லாரும் வாழ்த்தினார்கள். நம்ம எல்லாரும் பார்த்தோம். பிரதமர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நானே நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். எஸ், நீங்களே ஒரு பிறந்தநாள் அப்பதான் சொன்னீங்க யார் யார் எந்த டீம் இருக்காங்கன்னே தெரியலன்னு சொன்னீங்க. இன்னி வரைக்கும் பொருந்தது. அதே போல இன்னொன்னு சொன்னீங்க, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுக இல்லாமல் ஒரு அணிக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு செகண்ட் ஆஃப் நீங்க சொன்னது நடந்துருச்சு. அதிமுக இல்லாமல் என்றதுல அந்த தியரியை ஒரு அணி ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக அண்ட் என்டிஏன்னு ஒருங்கிணைந்த என்டிஏ பிளஸ் ஆக வந்து உருவெடுத்து நிற்கிறது. திமுக கூட்டணி உடையாமல் கூட வெல்ல முடியும். நான் உங்களுக்கு என்ன சொன்னப்போ அது சவால், அது வந்து ஒரு ஈஸி கேம் கிடையாது. நம்ம வந்து ஒரு மைனர் கேப்ல ஜஸ்ட் மிஸ்ல அந்த மாதிரி தான் தூக்க முடியும். அவங்க வந்து டிஎம்கே கூட்டணி உடையாம என்டிஏ வந்து 80% எடுத்துட்டாங்க, டிஎம்கே 20%. அந்த காமெடி நடக்க போறதில்ல. 70-30, 60-40, 55-45 கூட நடக்க போறது இல்லை. ரொம்ப நெக் டு நெக் தான் வந்து ரெண்டு பக்கம் இருக்க போகுது. ஏன்னா விஜய் வந்து ஒரு அன்இமேஜினபிள் ஃபேக்டரா அங்கே வந்து ஒரு மாயத்தீவு போல அவருடைய ஓட்டு வந்து இருக்குது. எங்க போகுது, எப்படி போகுது, என்னென்னலாம் கூட பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி மிஸ்ட்ரியாவே இருக்கும். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு 2 பேரை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல ஒரு சாதாரணமான ஒரு பாமர மக்கள், ஒரு பெண், ஒரு இளைஞரை பார்த்துக்கிறாங்க. நீங்க சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் டிவிக்கே தான், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அவர் நானும் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனால் வந்து நான் டிவிகேக்கு ஓட்டு போடுறேன்னா இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ற. நான் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க, டிஎம்கேக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு டிஎம்கே பிடிக்காது, ஆனால் நான் டிவிகேக்கு ஓட்டு போடலாமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வேற ஒரு உதாரணம், ரோட்டரி கிளப்ல வந்து கேட்டபோது டிவிகேக்கு ஓட்டு போறேன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா டிஎம்கே ஓட்டு போடுனார். இந்த இளைஞர் வந்து ஒரு அம்மா வந்து நான் டிவிகேக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுது, இன்னொரு இளைஞர் வந்து நான் டிவிகே ஓட்டு போடலாமான்னு பார்க்குறேன்றார். ஆனால் இதுக்கு முன்னாடி டிஎம்கே நான் ஓட்டு போட்டேன்னா எனக்கு டிஎம்கே பிடிக்காதுன்றார். இதை மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருக்குது டிவிகே உடைய ஓட்டு பலம். அது வந்து என்ன அப்படிங்கிறது யாருக்கு ஸ்பாய்லராக வரும்னு கணிக்க முடியாமல் இருக்கு. அப்போ வந்து என்டிஏ வந்து சுலபமாக வந்து அடிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கூட்டணி விலகாமல், அதாவது திமுக கூட்டணி உடையாமல் கூட வெல்ல முடியும். வெல்ல முடியாத விஷயம் ஒன்று கிடையாது. இதுக்கு முன்னாடி பெரும் கூட்டணிகளை வென்றிருக்காங்க, ஜெயலலிதா பண்ணி காட்டிருக்காங்க. அது ஆனால் அதற்கு எவ்வளவு உழைக்கணுங்கிற ஒரு கணக்கு இல்லை. நான் பல சந்தர்ப்பங்கள் சொல்றேன். நீங்கள் எக்மோரில் 7:30 மணிக்கு ட்ரெயின், அப்போ வந்து நீங்கள் வந்து 15 நிமிஷம் டிராவல் டைம் ஆகும், நீங்கள் 5 நிமிஷம் லேட், அப்போ என்ன செய்வீங்க? இன்னும் வேகமாக கிளம்புவீங்க.
இன்னும் வேகமாக ஓடுவீங்க, டாக்ஸி பிடிப்பீங்க, நடந்து போக மாட்டீங்க, ஆட்டோவில் போக மாட்டீங்க, பைக்கில் போயிட முடியுமான்னு பார்ப்பீங்க, தாம்பரத்தில் ஏறிடுமான்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த வழியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வேகம் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியமே தவிர இருக்கிற சேலஞ்ச் தானே. நீங்கள் திமுக கூட்டணி உடைய நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். பல கூட்டங்களை சொன்ன போல ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா தோற்று, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தோற்று, அதுக்கப்புறம் நம்ம வந்து வைல்டு கார்டு போல அது வந்து இப்போ இருக்குது. ஓகே, அது திமுக கூட்டணி உடையது அதை பிரச்சனை இப்போ இருக்குது. இப்போ எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா வந்துட போகுது. அதுக்கு வந்து என்டிஏ இன்னும் உழைக்கும். நான் வந்து அது நடக்காத விஷயம்னு சொல்ல, சுலபமா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து இன்னும் கடுமையான உழைப்பு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வார்த்தையை சொல்லாதா, சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக, ஒற்றுமையாக எல்லோரும் ஜெயிக்கணும்னு. அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் ஜெயிக்க விடலாமா அப்படின்னு அதிமுகவோ, பாஜகவை ஜெயிக்க விடலாம்னு அதிமுக இப்படி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா that is going to be a spoiler game. நெட் ரேட் முக்கியம் இல்லை, நெட் ப்ராக்டிஸ் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பட் ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்து பார்த்தோன்னா ஒரு 2 லைன் இருக்குது. இதே போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேராகிராஃப் போட்டிருந்தார். இந்த வருஷம் பார்த்தோம்னா பிரதர் அப்படின்ற வார்த்தை இல்லை. இதுக்கும் டிவைடர்லாம் கிராஸ் பண்ணி போய் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. 2024 கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா டிவைடர்லாம் கிராஸ் பண்ணி போய் என் பிரதருக்கு நான் வாங்கி தரேன்னு தனி வீடியோலாம் போட்டிருந்தாரு. இம்முறை பிரதர்ன்றது கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த ஃபெடரலுக்கு நீங்கள் ஃபெடரல் சிஸ்டத்தை இந்தியாவின் காப்பதற்கு நீங்கள் உங்கள் உதவி தேவை அப்படின்ற போது எந்த ஒரு வரிகளும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ட் அப்படின்னு பார்க்கணுமா, சேஞ்ச் ஆஃப் மூட் அப்படின்னு பார்க்கணுமா? நான் அப்படி பார்க்கறது இல்லை. வாழ்த்து தான், அவ்வளோதான். அதில் வந்து குழப்பம் இல்லை. அவர் வந்து வாழ்த்த உள்ளபூர்வமாக தான் சொல்லியிருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். பாரத பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சருக்கு, எல்லாருமே தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து உள்நோக்கம் சொல்லியிருப்பாங்களா, பாரத பிரதமர் இங்கே வந்து மதுரை மேடையில் வந்து அவ்வளோ வந்து திமுக திட்டே இருக்காரு, அவர் எப்படி வாழ்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துங்கிறது வந்து அன்டிஸ்பியூட்டடாக இருக்கும். அதில் வந்து அவ்வளோதான். ஆனால் ஏதாவது பிளவை நோக்கியதுக்கான சிக்னலா அப்படின்னா இது இல்லை. அது வந்து நான் வந்து கிரீஷோட உங்களோட பேட்டியில் தெளிவாக தெரியக்கூடியது, டிஎம்கேடைய ரியாக்ஷனில் தான் காங்கிரஸோட ஆக்ஷன் இருக்கு. ரிவர்ஸில் டிஎம்கேடைய ரியாக்ஷன், இன்னும் காங்கிரஸ் கட்சி ஒரு காய் நகர்த்திருச்சு. இதுக்கப்புறம் இப்போ காய் நகர்த்த வேண்டியது திமுக. அவர்கள் வந்து வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து காங்கிரஸுக்கான வேற ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர்களுடைய பாடி லாங்குவேஜ், திரு கிரீஷோட அவர்களுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு ஃபர்ம்னஸ் தெரியுது. அது வந்து நம்ம இல்லைங்க, நாங்கள் சொல்லிட்டோம், வரட்டும். அவர் மரியாதையாக பேசுகிறார். அவர் வந்து எங்களுடைய சந்திப்பு ரொம்ப சுமூகமாக இருந்தது, இனிமையாக இருந்தது, இந்த மாதிரி இருக்குல்ல, எங்களுடைய லாங் ஸ்டாண்டிங் அது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்று பயன்படுத்துகிறார். பல கிரைசிஸில் திமுக இருந்தபோது நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுத்துருக்கிறோம். இது திமுக எங்களுக்கு திருப்பி தர வேண்டிய நேரம் அப்படின்ட்டு. நாங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இப்போ திருப்பி தரணுங்கிற ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸை வந்து அவர் வந்து அதை த்ரோ பண்ணுறார். அதெல்லாம் சில சிக்னல்கள் கொடுக்கின்றன இந்த ட்வீட்டரில். ஆனால் பட் வந்து திரும்ப திமுக ரியாக்ஷனை பொறுத்தாங்க. திமுக கொஞ்சம் பெருந்தன்மையாக இறங்கி வந்துட்டாங்கன்னா அது முடிஞ்சு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழக முதலமைச்சர் வந்து சில காய் நேரத்தில் டப்புன்னு பண்ணிடுறார். அப்படி பண்ணாருன்னா அது வந்து சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அது உடைஞ்சிருமான்னு இயக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடையுமா தொடருமா அப்படிங்கிறது திமுகவின் கையில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆயுதத்தை நேரடியாக தன்னிட்ட இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருச்சு. எங்களுக்கு என்ன வி ஹவ் கிவன் த விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். எங்களுடைய விருப்பம் அவர்கள் 25 கொடுத்தார்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சின்ன சின்ன கட்சிகளுக்கு குறைச்சாங்கன்னு பார்க்குறோம். காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குறைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன இந்த விஷயத்தை. இதை வந்து இன்னைக்கு ஒரு பேட்டில் உறுதிப்படுத்த நம்ம ஏற்கனவே சொன்னா, சின்ன சின்ன கட்சிகளுக்கு குறைப்பதன் மூலமாக பெரிய கட்சிகளுக்கு ஒரு தூண்டில் போடுறாரு. நம்ம நேற்று முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம். இன்னைக்கு அதான் வந்து திரு கிரீஷ் பேட்டில் சொல்றாரு, எங்களுக்கு 25 ஆஃபர் பண்ணாங்க. 25 கடந்த முறை ஆஃபர் பண்ணா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் இந்திய முஸ்லீமுக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு, மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டோம், உங்களுக்கு குறைக்கலங்க, நீங்க அந்த 25 அப்படியே வாங்கிக்கங்க அப்படின்னா. நாங்கள் 25 வாங்கிட்டு வரப்போ நாங்கள் கூட வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நிற்கிறோம். அப்போ இப்போ பாலிசான் டிஎம்கே கோர்ட் என்ன நடக்குது? முடிவு திமுக கையில் இருக்கிறது. கை எந்த கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு எல்லா கேள்விகளும் இருக்கிறது. தொடர்ந்து சாணக்கியாவை பாருங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.